Hello friends, welcome to my channel. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு மூலிகை குழம்புன்னு சொல்லலாம், தழை குழம்புன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் இந்த குழம்புக்கு சொல்லலாம். எனக்கு ரொம்ப கோல்டு காஃப் இருக்கிறதுனால நான் இந்த குழம்பு செஞ்சுருக்கேன். சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் நிறைய போட்டு இந்த குழம்பு பண்ணியிருக்கேன். சுட சுட சாதம் போட்டு நம்ம சாப்பிடும்போது அந்த கோல்டு காஃப் எல்லாமே க்யூர் ஆகும், நல்லாவும் இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் ரெய்னி சீசன், அதனால் நம்ம அடிக்கடி இந்த குழம்பு எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருள் நான் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு, கடுகு, ஜீரகம். வெள்ளை கடுகு கிடச்சிச்சின்னா வெள்ளை கடுகு வச்சுக்கோங்க. என்கிட்ட இல்லாததுனால நான் நார்மல் கடுகே போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம், தக்காளி 2, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வதக்கி அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே எனக்கு இந்த முடக்கத்தான் கீரை மட்டும்தான் கிடச்சிது. தூதுவளை, முசு தழைலாம் கிடச்சிதுன்னா அதையும் இதாக கூடவே ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அதெல்லாம் கிடைக்காததுனால இந்த ஒரு தழை மட்டும் நான் வச்சு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சட்டியில் எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சுருக்க மிளகு, கடுகு போட்டு லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 4 பல். இதெல்லாம் அரைக்க போகிறோம் நம்ம, அதனால் நான் தோலோடு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். கோல்டு இருக்கிறதுனால பேசவே முடியல, தொண்டை கரகரப்பாக இருக்குது. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த முடக்கத்தான் கீரையை போட்டுக்கலாம். இது கூட நமக்கு இருக்கிற மூலிகை கீரை எல்லாமே போட்டுக்கலாம். ஆனால் நான் இங்கே இருக்கிறதுனால எனக்கு இது மட்டும்தான் கிடச்சிது, அந்த கீரைங்க கிடைக்கல. ஊரில் இருக்கும்போது எல்லா கீரையும் ஆட் பண்ணி சமைச்சு சாப்பிடுவோம். இப்போ கிடைக்காததுனால நான் இந்த ஒரு கீரை மட்டும் போட்டிருக்கேன். நம்ம மிளகு, ஜீரகம், இஞ்சி இதெல்லாமே நல்லா காஃப்க்கு நல்லாயிருக்கும். இதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதே சட்டியிலேயே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, வெந்தயம், சும்மா ஒரு 2 மிளகு போட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கிறேன். நம்ம எப்பயும் ஆஸ் யூஷுவல் தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு, சின்ன வெங்காயமும் நிறைய போடும்போது இதில் காய்கறி எதுவும் இல்லாததுனால சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கட்டி பெருங்காயம் இருந்தால் நீங்கள் வதக்கி அரைக்கிறதுல சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் இல்லாததுனால நான் குழம்பு தாளிக்கும் போது சேர்த்துருக்கேன். எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா சின்ன வெங்காயமும் போட்டு நிறைய போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாப்பிடும்போது. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி, ஏன்னா நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் ஒரே ஒரு தக்காளி ப்ளஸ் புளி வேறு ஊற்றுவோம், அதனால் நான் தக்காளி ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மூடி போட்டு வதக்கிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கும். வெங்காயமும் தக்காளியும் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகு, இஞ்சி இதெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இஞ்சி இல்லைன்னா சுக்கு, இது ரெண்டுத்தில் எது வேணாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட சுக்கு இல்லாததுனால நான் இஞ்சி போட்டிருக்கேன். இதுலேயும் காரத்தன்மை இருக்கிறதுனால மிளகாய் தூள் நீங்கள் பார்த்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம அதை போட்டு அரைச்சி வச்ச விழுதை இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டு இந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி அதில் தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு திக்னஸ்ஸு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வந்ததும் உப்பு காரம்லாம் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா காரம், உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சுருக்கோம்ல, அதை கரைச்சி இந்த டைமில் ஊற்றிக்கிட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஈஸியான குழம்பு தான், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ மழை காலம், பனி காலம் வர்றதுனால நிறைய கோல்டு காஃப் அடிக்கடி வரும். இது சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நல்லா சுட சுட சாதம் போட்டு சாப்பிடுங்க, அப்போ தான் இன்னும் நல்லா இது எஃபெக்ட் நல்லா கேட்கும். உங்களுக்கே தெரியும், நல்லா ரிலீஃப். சாப்பிட்டுட்டு படுத்திங்கன்னா போதும், அப்படியே சூப்பராக வேர்த்துரும், நல்லாயிருக்கும். ரொம்ப நல்ல குழம்பாக இருக்கும். இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.